துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு உச்சமாக போகிறார். ஐயா 9ஆம் இடம் தான் நல்ல இடம், 10ஆம் இடம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்ல இடம் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குருவின் பார்வைக்கு மிக வலிமை இருக்கின்ற இடத்தை விட 10ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய கொடுப்பினை. 2ஆம் இடம்ன்றது தனம் வாக்கு குடும்பஸ்தானம். தனம்னா காசு பணம். இது வரைக்கும் காசு பணம் சம்பாதிக்க முடியலன்னு இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை காசு பண அமைப்புகளை அப்படியே தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. தொழில் முன்னேற்றம் இருக்கும், வேலை முன்னேற்றம் இருக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் இப்போது உண்டு. சிலருக்கு பட்டம், பதவி, உயர்நிலை, கல்வி மேன்மை போன்றவைகள்லாம் நல்லா இருக்கும். பிஹெச்டி பண்ண முடியலைங்க, பிஹெச்டி படிக்கவே முடியலைங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய தன்மை என எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்போல் இப்போது உண்டுங்க. 2, 4, 6 ஆகிய 3 இடங்களை குரு பகவான் பார்வையிடுவது என்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும்? வீடு கட்ட முடியும், கடன் வாங்கி தான் வீடு கட்ட முடியும். ஆனால் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குவோம், இந்த வருஷத்துலேயே அந்த இடம் டபுளாக ட்ரிபிளாக மாறுறதுக்கான அமைப்புகள் உண்டு. பரவாயில்ல, கடன் பட்டால் கூட 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாடா இன்றைக்கி 50 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்ற மாதிரியான ஒரு மன நிம்மதி இருக்கும். வீட்டு கனவு பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் உங்களில் எல்லாருக்குமே அது இருக்குதுங்க. யார் யார் இது வரைக்கும் வீடு கட்டணும்னு நினச்சிருந்தீங்களோ அல்லது வீடு கட்டுறதுக்கு பாதியிலேயே நிறுத்திட்டாங்க, பணம் பற்றாக்குறையாக இருக்குது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான முன்னேற்றங்கள், அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. கல்வி மேன்மை மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். வளர்ச்சிக்கான கடன்கள் இப்போது உண்டு. கடனை தைரியமாக வாங்கலாம், வாங்கி நம்மளால் சமாளிக்க முடியுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். புதிய வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையில் டார்ச்சராக இருந்தவங்க எல்லாருக்குமே சில மாற்றங்கள் கண்டிப்பாக அப்படியே நல்ல விதமாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருந்தாலும் கூட மனசுக்குள்ளே ஒரு இதுக்குன்னு போனீங்கன்னா, ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கறது கடன் நோய் எதிரி போன்ற அமைப்புகளை ஏதாவது ஒன்றில் தருவார்னா கூட மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அப்படியே குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்க போவது என்கின்ற காரணத்தினாலும் எல்லா விதமான நன்மைகள், போட்டியாளர்கள், எதிரியாளர்கள் எல்லாத்தையும் ஒழியக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக செய்வார். ஆகவே எதிலும் ஒரு சந்தோஷம், நிறைவு. 6இல் இருக்கக்கூடிய சனியை குருபார்ப்பது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல இரட்டை லாபங்களை தரும் என்பதால் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அதிசார குரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி